ஏகை கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் ஒரு வசனம் கூறுகிறேன். சிறு பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் கூறுகிறேன், எல்லாருக்கும் கூறுகிறேன். ரோமர் 12ஆம் அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கும் முன்பாக யோகியமானவைகளை செய்ய நாடுங்கள். தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், கூடுமானால் எல்லாரோடு சமாதானமாக இருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். யோகியமானவைகளை, எல்லாருக்கும் முன்பாக யோகியமானவைகளை செய்ய நாடுங்கள். ஒரு அருமையான வசனம் பாருங்கள். நாம் பல வேளைகளில் நாம் யோக்கியமானதே செய்ய தவறுகிறோம். யோக்கியமான காரியங்கள், ஒரு பாட்டு பாடுவது, ஒரு ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வது, இவ்வாறாக செய்யும் பொழுதெல்லாம் யோக்கியமானதை நாம் செய்கிறோம். இவற்றை செய்யாமல் வேறு ஏதோ செய்து கொண்டிருந்தால் நம்மளுக்கு வெற்றி வராது. வெற்றி பெற வேண்டுமானால் நாம் யோக்கியமானதை செய்ய வேண்டும். யோக்கியமானதை செய்ய நாடுங்கள். ஒருவனுக்கு தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், பழிக்கு பழி வாங்காதிருங்கள். ஒருத்தங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னா உடனே நம்ம அவங்கள விரோதமாக செய்யக்கூடாது. ஆனால் அநேகர் நம்மளை துன்பப்படுத்துகிறார்கள் என்றால்தான். அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிற, மன்னியுங்கள், தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். வசனம் பார்ப்பீங்கன்னா தீமைக்கு தீமை நம்ம இந்த காலகட்டத்தில் பார்ப்பீர்களானால் அநேகர் தீமைக்கு தீமை செய்து கொண்டிருக்கிறார்கள். தகப்பன்மாரின் தாயையெல்லாம் கனம் பண்ணுவதில்லை. இவ்வாறாக செய்யும் பொழுது சிறு அண்ணன் தங்கச்சி, தங்கை தம்பி, இவர்களெல்லாம் அன்பாக இருக்க வேண்டும். தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. நம்ம நியூஸ் பேப்பரில் என்னெல்லாம் வாசிக்கிறோம், இதெல்லாம் கேட்கும் பொழுது அநேக சம்பவங்கள் கேட்கும் பொழுது வருத்தம். வீட்டின் மத்தியில் ஆண்டவர் சொல்கிற வசனம் தான் இது. கூடுமான யோக்கியமானதை செய்ய நாடுங்கள். யோக்கியமானதை செய்தால் போதும், மற்ற வேறு ஒன்றும் செய்யாமல் யோக்கியமான எல்லாவற்றையும் செய்தால் நாம் பாதிக்கப்படுவோம், துன்புறுத்தப்படுவோம், கவலை விடுவோம். ஆகவே அவர்களுக்கு தீமைக்கு தீமையும் செய்யாதிருங்கள், ஒரு தீமையும் செய்யாதிருங்கள். அவர் கர்த்தரிடத்தில் விட்டு விடுங்கள், கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் தான் ஹோவா சபையோத், சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமைகளை நன்மைகளாலே வெல்லு. தீமையெல்லாம் நன்மையால் வெல்லு. நாம் அநேகருக்கு நமக்கு துரோகம் செய்வோமான அவர்களை மன்னித்து அவர்களுக்காக ஜெபித்து ஊழியம் செய்வோமாக, அவர்களுக்கு ஒரு ஊழியம் செய்வோமாக. அதான் கர்த்தருடைய வசனம். அதான் வசனம்தான் மருந்து. இந்த காலகட்டத்தில் சிறு பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் எல்லா வயதினுள்ளவருக்கும் உள்ள வசனம் இது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஒருவனுக்கு தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். வசனத்தை பிடித்துக் கொள்வோமாக. ஆமீன், ஆமீன்.